கடலை பருப்பை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஒரு 3 மணி நேரத்துக்கு. அதில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க உருண்டை பிடிக்கிற அளவுக்கு. இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு அதில் ஒரு 50 கிராம் ஆயில் ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, சோம்பு, சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், இடித்த பூண்டு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூனு, கொஞ்சமாக சால்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கூட்டிட்டு அதை ஆல்ரெடி வதங்கி இருக்கக்கூடிய அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சால்ட்டு, இடித்த பூண்டு, இஞ்சி, அதில் கொஞ்சமாக வெங்காயம், அதே மாதிரி அதில் வேணும்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அந்த குழம்பு ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விடுங்க. நல்லா உங்களுக்கு கொதித்து வரும்பொழுது இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம்.